Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, உடம்பில் உடல் எடை அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, அதனால் மூச்சு வாங்குதல் ஏற்படுகின்றது, முதுகு வலியும் இருக்குது. பொதுவாகவே உடல் எடை அளவுக்கு அதிகமாக நம்முடைய ஏஜுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக எடை இருக்கும் பொழுது நமக்கு பிராணனுடைய ஓட்டம், அந்த மூச்சோட்ட மண்டலம் பாதிக்கப்படும், நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இருக்காது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது இதயம் நுரையீரலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. அதே மாதிரி அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது என்னாகும், நமக்கு முதுகு தண்டு வலி, அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு அந்த வலி ஏற்படும். அப்போ முதல்ல நம்ம உடல் எடை சரியாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய உணவு கட்டுப்பாடு. ஏற்கனவே சொல்கிறது போல் அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். முடிந்த அளவு வெஜிடேரியன் படைக்கோங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வகைகள் என்னென்ன கிடைக்கிறது எடுத்துக்கோங்க. ரைஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இரவு சாப்பாடு கால்வயிறு வாட்டர், கால்வயிறு நமக்கு ஏர் செல் இருக்குது, மீதி கால்வயிறு நமக்கு சாப்பாடாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இரவு நல்ல நித்திரையை ஏற்படுத்திக்கோங்க. இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளையும் சரி செய்யும். உங்கள் உடல் உங்களது இப்பொழுது இருக்கக்கூடிய வயதுக்கு ஏற்ற அந்த தசை கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கூடிய முதிரைகளும் கொடுக்க போகிறோம். மூச்சு வாங்குது அதை சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன பயிற்சியும் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் நம்பிக்கையோடு 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மண்டலத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அலுவலகத்தில் உள்ளவங்க மதியம் பயிற்சி பண்ண முடியாது, காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அமர்ந்து சூரிய முத்திரை பார்க்க போகிறோம். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம், முதுகெலும்பு நேராக வச்சுருக்காங்க. கண்களை திறந்து கொள்ளுங்கள், கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரொம்ப பர்மன் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை அனுசாசன முதிரை பார்க்க போகிறோம். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முதுகுத்தண்டு, அடிப்பகுதி, நடுப்பகுதி, கழுத்து பகுதி இந்த முதிரை செய்யும் பொழுது 3 பகுதிக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசை இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை பிரம்மா முதிரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனம் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். சூரிய முத்திரை, மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ இந்த முதிரைகள்லாம் பார்த்தோம். வயதானவர்கள் இந்த முதிரை மட்டும் பயிற்சி பண்ணிக்கோங்க, உடல் பருமன் உள்ளவங்க. இப்போ இளைஞர்கள் உடல் பருமன் உள்ளவங்க ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். பச்சிமோத ஆசனம். பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டே கிளம்புனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டே கிளம்புனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ பவன முக்தாசனம் பண்ண போகிறாங்க. அப்படி திரும்பி உட்காந்து நேராக படுத்துக்கோங்க. முதல்ல ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க, 2 கையால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுட்டு அப்படியே ரொட்டேஷன். நார்மல் ப்ரீத்திங்கில் முடிஞ்ச அளவு ஒரு 3 to 5 ரவுண்ட்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே உட்காந்துக்கோங்க, கால் நீட்டிக்கோங்க. அந்த பொசிஷன்லேயே பச்சிமோதாசனம். 2 கால் நீட்டிக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்புனீங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி முதிரைகளை ரொம்ப வயதானவர்கள் முதிரை மட்டும் பண்ணுங்க, அதிலே பலன் கிடைக்கும். சில நபர்கள் யங்ஸ்டர் இளைஞர்களுக்கே உடல் பருமனாக இருப்பாங்க, அவங்க இந்த ஆசனத்தையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த ஓவர் வெயிட் ரெடியூஸ் ஆகும், முதுகுவலி நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும், முதுகுத்தண்டு திடமாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.